வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க எல்லாம். எங்க ஆள் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டமோட வந்திருக்காரு. என்ன இது? பாய் தான் வருது. ப்ரோ அற்புதம் ப்ரோ. கம்பெனி பேரை நாங்கள் சொல்ல விரும்புறது இல்லை, ஏன்னா அப்புறம் அதுக்கு விளம்பரம்னு நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஹெல்தி பிஸ்கெட்டுங்க, அவ்வளோதான். நிஜமா தான். சின்னமன் அண்ட் காஃபி ஃப்ளேவர். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, பிரிட்டானியால பிஸ்கேஃப்னு ஒன்று இருக்கு. காஃபி எடுத்து டாமினண்டா இருக்கு. டாமினண்டா இருக்கும். தெரியுது பயங்கரமா. எனக்கு தெரியுது கசப்பு. இதுல தெரியுது. அதுல எப்படின்னா இனிப்பா இருக்கும் ப்ரோ. இதுல வேற மேல சுகர் கிறிஸ்டல்ஸ் போட்டு. இல்ல மோஸ்டாவே நம்ம நார்மலா பிஸ்கெட்ஸ் போனாலும் இருக்கிறதுல சக்கரை யாரு தெரியுமா அதிகம் இனிப்புல? யாரு? அவன் தானே இஷ்டத்துக்கு கொட்டுவான். நம்ம பிரிட்டானியாவே இனிப்புன்னு சொல்லுவான். அவனை விட யூனிபிக் ரொம்ப சக்கரை போடுறான் எல்லாத்துலயுமே. அவன் பிஸ்கெட்லாம் குட் டே மாதிரியே யூனிபிக்லயும் பிஸ்கெட் இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சக்கரா இருக்கும். அப்போ இந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற வேலை ரொம்ப இனிப்பு ஜாஸ்தி. நான் சாப்பிட்டதுலேயே பயங்கர இனிப்பா. ஒரு சாதா பிஸ்கெட்டே இனிப்பா இருக்குன்னா அது யூனிபிக் தான். சாதா பிஸ்கெட்டே இனிப்பா? ஆமா. யாரா நீ அப்படின்ட்டு பார்த்தா கொஞ்சம் சக்கரை குறைச்சா நல்லா இருக்கும். ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் ஆனா இனிப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஒருவேளை அந்த இனிப்புனாலதான் அந்த டேஸ்டே ஒரு மாதிரி பூஸ்ட் ஆகுதோ நம்ம. இல்ல ப்ரோ, தகட்டிடுது ப்ரோ. அப்படி சொல்றேன் நான். ஒரு 5 ரூபா பாக்கெட் யூனிபிக் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவே தகட்டிடுதுன்ற. வாவ். அந்த காஃபியோட கசப்பு நல்லா இருக்கு. காஃபி பிடிச்சவங்க ரொம்ப நல்லா இருக்கும். பிராண்டு பேரை சொல்லாமா வேணாமா? வேணும்னா யாராச்சும் கமெண்ட்ல போடுங்க, ரிப்ளை பண்ணி விடுறேன். அந்த அளவுக்கு சிம்பிளா போயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு விரக்தி ஆயிடுது. ஏன்னா நான் ஒரு விஷயம் டெஸ்ட் பண்றேன், சும்மா நல்லா இருக்கு சும்மா சொல்றேன், அவ்வளவுதாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஏறிட்டு வரக்கூடாது. எனக்கு வடிவம் ஞாபகம் தான் வருது. சும்மா வந்து எல்லாரும் ஏறிட்டு போயிடுறாங்க. நான் எதுவும் சபையில சொல்லக்கூடாது. சரி, இவர் வந்து ஒரு முக்கிய பிரமுகர் ப்ரோ. எஸ். நான் இது வந்து அவர் போஸ்ட் போட்டானே கேட்டேன், என்ன இது வந்திருக்கா இல்ல புரியலையே அப்படின்ட்டு பார்த்தேன். வந்துட்டான். நான் வேற வந்தவனே வாங்கலாம்லாம் வர யோசிச்சேன். பாருங்க, ஆண்டவர் ரிவ்யூ தான் இது வந்து அதுலேயே உள்ளது. சரியா? CMF by nothing சொல்லிட்டு 3.5 கேபிள் கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் ஹைலைட்டான டெஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அட்ராக்ட் பண்ணுற புள்ளி இது. நிஜமா. இதில் வேற கப்பு மாற்றி வச்சிருக்கேன். அப்படியா? கப்பு இந்த கலர் தான், இதோட கலர் தான். ஓ, உங்களுக்கு அந்த இதுவும் கொடுத்துருந்தாங்களா? எக்ஸ்ட்ரா குஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுதான் நல்லா இருங்க. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல? டியூவல் டோன் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இங்கே பாருங்க ப்ரோ, இவங்க இதை பண்ண விதம் நல்லா இருந்தது ப்ரோ. அதாவது இப்போ ஒரு கப்பு நார்மலா நமக்கு எதனா பாதி இடத்துல பிரச்சனை ஆகுது. ஒரு 6 மாசத்துல எந்த கப்பா இருந்தாலும் லைட்டா விட்டு. ஆமா கண்டிப்பா போயிடும். ஸ்வெட்டை பொறுத்து. சிம்பிள். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆப்பிள் இத ஃபாலோ பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஏன்னா நத்திங் இயர் ஒன் ஹெட்ஃபோன் ஒன்ல மாத்த முடியாதுங்க. கடைக்கு சென்டர் எடுத்துட்டு போனுங்க. யார் லூசாடா நீ? என்னடா இது 20,000 ரூபாங்க அது. நான் இதுக்காக சர்வீஸ் சென்டர்ல போய் உட்காந்துட்டு காஃபி குடிங்க, அங்கேயும் பிஸ்கட் வைப்பாங்க. இது நான் பெரும்பாக்கம்ல இருக்கேன், ஸ்பென்சர் பிளாசால இருக்கு. நான் இங்க இருந்து அது வரைக்கும் போகணும். பாரம்பரியம் ப்ரோ. ஸ்பென்சர்ல சென்னையின் அடையாளம். டிராபிக்ல நொந்துருவேன், எனக்கு ஹெட்ஃபோனே வேணாண்டா. அப்படி நடந்து போ. அடுத்து அது டேய் என்னதான்டா சொல்ல வர? சரி விடுங்க, சைக்கிள்ல போங்க நீ. அதுவும் கஷ்டம் தான். இப்பெல்லாம் கவட்டைக்குள்ள விட்டு ஏத்துறாங்க. அந்த இந்த படம் வேங்கையில வரும் தெரியுமா? ஒரு எங்க போனாலும் பெண்ட் எடுப்பாரு. சரியான பண்ணுங்க. அந்த மாதிரி நம்மள பெண்ட் எடுக்க விட்டுருவாங்க. சரி, இப்போ இதை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ப்ரோ, இது என்ன பிரைஸ்க்கு வந்து அக்செப்டபிளா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. ஹைரஸ் சப்போர்ட் இருக்கு, எல்டாக் இருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் ஆடியோ எல்லாம் பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. கண்டிப்பாக. ஓகே ஃபைன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், சுவிட்ச் ஆன் மட்டும் பண்ணுறேன். ஸோ இவன் தான் ஆனு, லைட்டாக அழுத்தினாலே ஆன் ஆகிடுவான். ஆன் ஆகிட்டான். இந்தாங்க. இது என்னது இந்த ஸ்லைடிங் மாதிரி இருக்குது? அந்த ஸ்லைடிங் கேட்டிங்கல்ல? ஆமாம். ஸ்லைடிங் வந்து நம்ம ஸ்கல் கேண்டி மாதிரி. அதை ஏற்றுனா கொடுக்க மாட்டானே, அது அல்ட்ரா பேஸ்க்கா? அதை ஏற்றுனா ஓகே, அது ஃபுல்லாக கீழே இறக்கிட்டா ஃப்ளாட்டு. அந்த மாதிரி. ஓகே குட். அப்புறம் இது வந்து வால்யூம் ராக்கர். இந்த வீல் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? எனக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன் ஒன்லயே அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மவுஸோட ஸ்க்ரால் வீல் மாதிரியே இருந்தது ப்ரோ. எஸ்தெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்றாங்க அவங்க, அந்த யூனிக்னஸ். சரி வியர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா அடைச்சிருச்சு. நல்லா இருக்கா? ஃபுல்லா அடைச்சிருச்சுங்க. ஆமா, ஃபுல்லா கப் வந்து கவர் பண்ணிடும். நல்லா கவர் பண்ணிடும். ப்ளஸ் ENC நல்லா இருக்கும். இன்னொன்னு பாருங்க, நல்ல பெரிய கப்பு. இன்னொன்னு
ஆல்ரெடி அடைச்சிருந்துச்சு இப்போ இப்போ இன்னும் நல்லா அடைச்சிக்கிச்சா? நான் பேசுறது கேட்கும், நீங்க பேசுறது ஆனா சுத்தமா சவுண்டு கேட்கல. நல்லா இருந்தது, கேட்கல ப்ரோ. நல்லா பண்ணியிருந்தாங்க, அது நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ஏஎன்சி ஆன்லேயே வைக்கிறேன். கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்பேஷியல் ஆன் பண்ணல, ஆன் பண்ணல. பாப்பு நல்லா பிரைட்டா இருக்கு பாப்பு. ஆனா இது பாருங்க, எலக்ட்ரானிக். ஓகே ஓகே, எலக்ட்ரானிக் இடிஎம். வால்யூம் அது ஆடியோ மட்டும் நல்லா இருக்கு. என்ன பண்ணாலும் எஃபெக்ட். அந்த EQ தான் கொஞ்சம் கோளாறு. இப்போ பாருங்க, டிஃபரன்ஸே தெரியல EQ மாத்துறது. இங்க இருங்க, வேஸ்ட். எலக்ட்ரானிக் சூப்பரா இருக்கு ப்ரோ. கஸ்டம் EQல டிஃபரன்ஸே தெரியலங்க. எல்லாம் ஃபுல்லா வச்சாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் அவனுங்கிட்ட அதான் சொன்னேன், என்ன பண்ணி எனக்கு தெரிஞ்ச டிசேபிள் பண்ணிட்டாங்க கஸ்டம் EQவை. ஹெட்ஃபோன் டேமேஜ் ஆயிரும். அது எதுலயுமே ஒழுங்கா இல்ல ப்ரோ. வைடா இருக்கு. ஓகே ஓகே. இதுவே இதுனா வந்து நார்மலா அந்த 2.1 மாதிரி இருக்கும், ஷார்ப்பா 2.1 மாதிரி இருக்கும். ஒண்ணுல சினிமா மோட் எனக்கு ஆஃபே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆஃப் தான் நல்லா இருக்கு, அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் சினிமா மோட் மேபி படம் பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கான்சர்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆவரேஜா இருக்கு. அது வந்து சீப் ஸ்டஃபா மாறிடுது. நீங்க பேசுறது கேட்கல, ஃப்ரீயா விடுங்க. அது வந்து ஒரு சீப் ஸ்டஃபா மாறிடுது. இப்ப மாட்டிக்கோங்க, அது வந்து ஒரு சீப் ஸ்டஃபா மாறிடுது. ஓகே, இப்ப பேசுறது கேக்குது இல்ல? ஓரளவு கேக்குது, ஆனா பாட்டு சவுண்ட் வால்யூம் அதிகமா இருக்கு. இத்தனைக்கும் அவ்வளவு ஒண்ணும் இல்ல, 50% வால்யூம் இப்ப இருக்கு. இப்போ ஓகே இல்ல? இப்ப கேக்குது க்ளீனா. ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்றேன். அப்பதான் பாட்டோட இது ரியலா தெரியும். நிறைய பேருக்கு ஏஞ்சி போட்டா காது வலிக்குதுன்னுவாங்கல்ல, தலை வலிக்குதுன்னுவாங்கல்ல. இதோ இதுல ப்ரோ. ஓகே, வயர்டு. வயர்டுல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபோன்ல வயர்டு மாட்டி கேட்டேன். நம்ம நார்மல் ஆவரேஜ் டேக் மாட்டுறேன், அந்த மாதிரி மாட்டுறேன். வால்யூம் வந்து ப்ளூடூத் அளவுக்கு புஷ் பண்ணல, ப்ளூடூத்ல தான் சம்ம லவுட். இன்னொன்னு என்னன்னா, நான் என்ன பார்த்தேன், சரி பட்ஸா ஆஃப் பண்ணிட்டு வயரை மாட்டுறா அப்படின்னு மாட்டினேன். பட்ஸா ஆன் பண்ணாதான் மாட்ட முடியுங்கிறான் வயரை. வித்தியாசமா இருந்தது. டேய் என்னடா இது? சல்கேட்டில அந்த மோட்டர் ஓடுறதுக்காக ஆன் பண்ண சொல்லுவாங்க. இதுல வந்து என்னாச்சு, நான் கனெக்ட் பண்ணிட்டு போன்ல ஆன் பண்ணிட்டேன். போன்ல பாடுது, போன்ல ஓடுது, காதுலயும் கேட்கல. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா, அப்புறம் நான் பட்டன் அழுத்துறேன், ஆன் ஆச்சு. ஆனா டேய் என்னடா இது, எதுக்குடா நான் ஆன் பண்ணணும் அப்படி இருந்தது. எப்பயுமே அது மினிமல் சார்ஜ் ஏதோ யூஸ் பண்ண போல இருக்கு. சரிதாங்க, இது அப்படியே அந்த சைடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஓகே சரி, இப்போ அதுலயே பாருங்களேன், ஃபுல் வால்யூம் டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. அப்படியே ஃபுல்லா பாதியான மாதிரி 50-50 மாதிரி இருக்கு எனக்கு. கேளுங்க, எல்லாமே 50-50 ஆன மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ நான் எடுத்து 50 கம்மியா இருக்குங்க. ஒரு முக்கிய பிரமுகர் வயர்டு வேலைக்கு ஆக மாட்டான். பிசில போட்டு செக் பண்ணி பாத்தீங்களா? அதுல நல்லா இருக்கா? போறங்க வரேன். கேட்டிங்களா? பாப்பா ஷோ ஆஃப் பண்ணுமா? நாம இந்த ஆயுதத்தை எடுக்கிறது எடுக்கணும்ல. பாட்டுனாலே நாங்க இவனை தான்டா ரெட் டிராகன் தான் எடுப்போம் அப்படின்னு. ஓகே, என்ன ப்ரோ இவ்வளவு நல்லா இருக்கு? இப்ப வர போன்லாம் வேஸ்ட் தான் போல. அப்போ ஷாமிலேயே கேவலமா இருக்குன்னா, அப்போ மத்த பிராண்டெல்லாம் செம்மையா இருக்குங்க. அந்த பிரைட்னஸ் சொல்றேன், ஆடியோ அது செகண்டரி நான் சொல்றது. பட் ஆனா அவுட்புட்டே ப்ளூடூத்தை விட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூடூத் ஈக்குவல், கொஞ்சம் மேல ப்ளூடூத்தை விட. செம்ம கிளாரிட்டிங்க, போ அல்டிமேட்டா இருக்குங்க. EQ மாத்திர தெரியுது வேற இதுல. இது நல்லா வைடா பிரைட்டா இருக்கு. நீ உங்களோட EQ செமங்க இது இல்லையா? அப்ப இந்த ஒயர் வந்து எனக்கு தெரிஞ்சு பிசி இல்ல ஏதாச்சும் இந்த ஓல்டு போன்ல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் போல. LG V சீரிஸ்லாம் செமையா இருக்குமே. அப்போ LG சொன்ன உடனே வந்துட்டானு. இதுல செமையா இருக்கு ப்ரோ. என்ன ஃபர்ஸ்ட் டைம் நோக்கியாவோட LG நல்லா இருக்குது. ஃபைல் குவாலிட்டி பாவம்ல, அதுவே ஒரு 15 வருஷம் பழைய MP3. அது புது ஃபைல் போடலையா? ஃபிளாக்கா? அதுல ஏது ஃபிளாக்? N91 நார்மல் தான். அது 15 வருஷம் முன்னாடி டவுன்லோட் பண்ண ஃபைல். ஆனா இது வந்து யூடியூப் மியூசிக்ல இருந்து ப்ளே ஆகுது. ஓகே, இது வந்து யூடியூப் மியூசிக்ல இருந்து V30+ல ப்ளே ஆகுது. LGல பேஸ் வந்து அப்படியே நொறுக்குறான் அப்படியே அந்த அவுட்புட்ல. ஏஆர் ரஹ்மானோட விளையாட்டுகள்லாம் தெரியுது பேக்ரவுண்ட்ல வர மியூசிக்ல. பா நல்லா இருக்கு ப்ரோ, கிளாரிட்டி செம்மையா இருக்கு ப்ரோ. எனக்கு ப்ளூடூத்ல கேட்டதை விட ஒயர்ட்ல இந்த மாதிரி இந்த போன்ல கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கு கேட்கறதுக்கு. ப்ளூடூத் நல்லா இருக்கு, நல்லாலன்னு சொல்லல, பட் இது வந்து ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு, கிளாரிட்டி நல்லா இருக்கு. இல்ல இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா டேக் இருக்கிற மாதிரி போன் ஏன்டா விட மாட்டீங்கன்னு எரிச்சலா. ஆமா, விட்டா குடியா முழுக போகுது. ஷாமில டேக் இருக்குல்ல, ஸ்னாப் டிராகனோட டிஃபால்ட் டேக் இருக்கு. இப்ப இருந்தாலுமே அது எடுக்கல பாத்தீங்களா? பிரச்சனை என்னன்னா ஸ்னாப் டிராகன் என்ன தெரியுமா சொல்லுவான், அடே என்னோடதுல டேட்டா 3.5 ஆம்ல எடுத்து பாடுறா அப்படின்னுவா. அதான் ஆரோஜ் இருக்குது கபோடி. இல்ல எனக்கு அதான் வருத்தமா இருக்கு. அப்போ மக்கள் வந்து இப்ப ஐஎம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம். இப்போ வந்து ஐஎம் தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அப்போ அதோட அவுட்டை வந்து ஒருத்தர் என்ஜாய் பண்ணணும்னா உள்ள சிப் லெவல் எல்லாமே இருக்கு, ஆனா வெளில வராதுன்னு என்ன கதை. இதெல்லாம் கொஞ்சம் கடியா தான் இருக்கு. எனக்கு என்னன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல ப்ரோ, போன தடவை ஜோக் பண்ணானுங்க 20,000 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு வச்சாங்க. இது எந்த பிரைஸ்க்கு வந்தா எல்டாக்கும் இருக்கு, எல்டாக் எனேபிள் பண்ணா அந்த வித்தியாசம் தெரியுது, ஒரு ரிச்னஸ் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம். அதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் போன். இப்போ ஒரு ஷாமி 15 அல்ட்ரால நான் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு மைனர் டிஃபரன்ஸ் உடனே எனக்கு ஃபீல் ஆகுது. அதே இதுலயே கேட்கறேன், அதே யூடியூப் மியூசிக்லயே கேட்கறேன். ஸோ எல்டாக் போட்டதோட சின்ன டிஃபரன்ஸ், ரொம்ப டிராஸ்டிக். அப்பா எல்டாக் போட்டோம்னா அப்படி தலைகீழ மாறிடுச்சு, அப்படி இல்ல. ஆனா பேட்டரி லைஃப் மட்டும் பாத்தீங்கன்னா 100 hours. ஏஎன்சியோட சேர்த்து பிளே பண்ணா 50 hours. ஏஎன்சி ஆல்வேஸ் ஆன். பட்டன் தான் ப்ரோ, ஃபுல் ஹார்ட்வேர் பட்டன், ஃபுல் ஹார்ட்வேர் பட்டன். இதுல என்னன்னா அந்த ஸ்லைடர் இருக்குல்ல, இந்த ஸ்லைடரை வந்து நீங்க தேவைன்னா ட்ரிபிள்க்கு வச்சுக்கலாம். பேஸ்க்கு வேணா பேஸ், ட்ரிபிள் வேணா ட்ரிபிள். ஆனா நான் அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, இல்லை எல்லாம் ஓகே, நான் ஸ்லைடர் ஒர்க் ஆகுது, ஆனா ஸ்லைடர் எதுக்காக ஒர்க் பண்ணுதோ அது ஒர்க் ஆகல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கொஞ்சம் உள்ள பேஸுக்கு வந்து ஒண்ணுல ப்ரோ, உள்ள நீங்க கஸ்டம் ஈக்குவலைசர் பாத்தீங்க. இப்ப கிட்டத்தட்ட என்ன அர்த்தம், இது வந்து கஸ்டம் ஈக்குவலைசர் மாதிரி, ஸ்டாக் ஈக்குவலைசருக்கு மேல இது ஓவர் ரைட் பண்ணும். அப்ப நான் இதை தள்ளுனா, நான் கேட்கறேன் அவன்கிட்ட, அதான் கேட்டேன், டேய் தள்ளுனா இப்போ பிளஸ், அதாவது எனக்கு வந்து நான் லோ ஃப்ரீக்வன்சி ஜீரோல இருக்கு, ஃபிளாட்ல இருக்கு, நான் மேல தள்ள 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 ஒரு +6 +8 வரைக்கும் போகணும். கரெக்ட். ஏன் போல, அதுக்கு தான் அந்த வீல் அந்த இது ஸ்லைடர் கொடுப்பாங்க மோஸ்டா எல்லா பிராண்டுமே. அவன் சொன்னான் பாக்கலாண்ணே, நான் நீங்க இது மட்டும் தயவுசெய்து சொல்லிடுங்க, இது ஒரு ஃபீட்பேக்கா சொல்லிட்டுங்க பாத்துக்கலாம் அப்படின்னா. ஏன்னா மீதி எல்லாமே நல்லா வேலை செஞ்சது ப்ரோ. இதுல ஹைலைட்டே என்னன்னா, இதுல நான் போன் பேசினேன், ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாம் செம கிளாரிட்டியா இருக்கு ப்ரோ. நான் கேக்குறேன், வாண்டடா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் அவனுக்கிட்ட கேக்குறேன், இப்ப நம்ம நரேஷ் இல்லாட்டி சார் கேட்டேன், டேய் கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பேன்ல, அந்த மாதிரி கால் எப்படி இருக்கு, ஏன் எதுல பேசுறீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி இருக்கு, ரொம்ப நல்லா தான் ப்ரோ இருந்தது ஆரம்பத்துல இருந்து. ஹெட்ஃபோன்ஸ்ல தான், ஹெட்ஃபோன்ஸ்ல பேசுறீங்க நல்லா இருக்கு ப்ரோ. சோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு ஹைப் கொடுக்கல, இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்டோர் ப்ரோ. அவுட்டோர் அதான், அவுட்டோர் எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் டெஸ்ட் பண்ணலாம். வாக்கிங் மாதிரி போயிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். சைக்கிள் ஓட்டும் போதே இது மாட்டிட்டு கூட பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் கோளாரா தான் இருக்கு. உங்களை கூட்டிட்டு போயிருவாங்க அப்புறம் பஸ்ல, வாங்க போலாம் என் கூட அப்படின்ட்டு. வாங்க வாங்க, நீங்க கஷ்டப்பட்டு மிதிக்கிறீங்க, ஏறுங்க உள்ள பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதான், இது என்ன பிரைஸ்க்கு வந்தா அப்போ டீசெண்டா இருக்கும்? 10K 110K. அதுதான் 110K ஒருத்துங்க சீரியஸா. எனக்கு இந்த குவாலிட்டி, இந்த ஃபிட்டு, டிசைன் ஆனா இது ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, நீங்க வந்து ரொம்ப பேஸாலாம் விரும்ப மாட்டேன், எனக்கு ஒரு அளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கணும், டியூனபிளா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இது போலாம். இது வந்து பேஸ் ஹெட்ஸுக்கான ஹெட்ஃபோன் கிடையாது, பட் ஆனா ஆடியோ என்ஜாய் பண்றவங்களுக்கு இது பிடிக்கும் கண்டிப்பா. நல்லா பண்ணிருக்காங்க. யூசுவலாவே அந்த சிஎம்எஃப் நத்திங்னாலே இந்த பேஸ் ஹெவியா இருக்கும், அந்த அல்ட்ரா பேஸ். அதான் ப்ரோ, அந்த இது ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த பட்ஸ் 2A+. ஆமா, தூக்கிட்டாங்க ப்ரோ. நெக் பேண்டே சொல்றேன் நான், நெக் பேண்டே செம்ம பேஸ் ஹெவி. அதெல்லாம் நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க பேஸ் ஹெவின்றதுனால. அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க. இது இப்படி சொல்லலாமா, நம்ம நீங்க சோனி ஆல்ட்வேர் ட்ரை பண்ணோம் தெரியுமா, அது பேஸ் தான். ஆனா இது வந்து பேஸ் இல்லாம உங்களுக்கு சோனி ஆல்ட்வேர் வாங்க, அந்த பட்ஜெட்ல வாங்குறது பதிலா நீங்க இது வாங்கிக்கலாம். இது எவ்வளவு தெரியுமா ப்ரோ? 7000. சீரியஸாவா? நல்ல பிரைசிங்க. நான் என்ன ஒரு 9999 ரூபான்னு போடுவான். அதுல பாதி ஹெட்போன்ல பாதி, அது 20ல, இது ஒரு 10K இருக்கும்னு நினைச்சேன். 699. 699 சமயா ப்ரோ. 699 ஒர்த் ப்ரோ. இதுக்கே இன்டர்னல் டீம்ல என்ன தெரியுமா எல்லாரும், இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா போலாம், ஒரு 6500, இன்னொரு 500 இருக்கு. மேபி சேல்ல ஒரு 5500 அதெல்லாம் கிடைச்சுனா இன்னும் ஃபியூச்சர்ல கிடைக்கும் ப்ரோ. அதான் ஃபியூச்சர். எனக்கு என்னன்னா, இப்போ நான் இத பார்த்ததுமே என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆன ப்ராடக்ட் என்னன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத வச்சு ரியல்மி லைஃப் H1 தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அது நம்ம விஜயராகவன் இருக்கு, அதான் விஜயராகவன் கிட்ட இருக்கு. நான் உடனே சரிடா, அது எப்படிடா இருக்கு உனக்கு, இது இருக்கு. எனக்கு இதுல ஒன்னே ஒன்று மட்டும் நான் ஃபீல் பண்ணேன் ப்ரோ, ரொம்ப ஓவரா எதிர்பார்க்கறேன், அது மட்டும் ஃபீல் பண்ணேன். நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன்னா, அதாவது சிஎம்எஃப் டீம்கிட்ட கேட்கறேன், அந்த வியர் டிடெக்ஷன் மட்டும் வச்சிருந்தேன்னு வையேன், வேற லெவல்ரா நீ அப்படின்னு. அதை வச்சிருந்தா கொஞ்சம் பட்ஜெட் ஆப்வியஸ்லி போயிருக்கும், 10K கிட்ட போயிருக்கும். ஆமா, ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ப்ரோ, அந்த ஒண்ணு மட்டும் இதுல இருந்ததுன்னா இது ஒரு பிரீமியம் லைன் அப் மாதிரி ஆயிடும், கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி ஆயிரும். கரெக்ட். ஆமா, சோ அது மட்டும். அப்புறம் அவனுக்கும் நத்திங்கோட ஹெட்போனுக்குமே சண்டை வந்துரும்ல. நான் அதே 20000 போடுறேன். நத்திங் வந்து சிஎம்எஃப் ஓட சப் பிராண்ட் தானே ப்ரோ? இல்ல ஓகே சொல்றேன் நான். பாத்தீங்களா, அப்படிதான் இருக்கு பண்ணீங்க நிலைமை. நத்திங் வந்து சிஎம்எஃப் ஓட சப் பிராண்ட். சிஎம்எஃப் வந்து ஒரு நல்ல பிராண்ட், மக்களுக்காக இருக்கிற ஒரு பிராண்ட். அதாவது நத்திங்கோட சிஎம்எஃப்ல வர ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்றாரு.
மஞ்ச புகை செடி. நத்திங் செருப்படி வாங்கிட்டு இருக்கேன் நிஜமா. எனக்கு என்னன்னா ஒண்ணுல ப்ரோ சிஎம்எஃப் பட்ஸ் 2A+ பத்தி பேசுறீங்க. எனக்கு அதுல டிராக் ப்ரொஃபைல் மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா நத்திங் பட்ஸ் பத்தி நம்ம யாராவது பேசுறோமா? யூஸ் பண்ணேங்க, அது அந்த அளவுக்கு இல்லைங்க, ஒரே மாதிரி தான். 13,000 ரூபாய் ஞாபகம் இருக்கா? இயர் 2025 வந்து 13,000 ரூபாய் மாடலே அவன் 6,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாதே என்னால எது வரைக்கும் ஏத்துக்க முடியல. ஏ சீரிஸ் எப்பறா 6,000 ரூபாய்க்கு நீ கொடுக்கலாம்? அதெல்லாம் அப்படிதான். 8,000 ரூபாய் ஏ சீரிஸா? அது 8, இது 12. ஆமா, இயர் ஏ வந்து 8, இது 13. ஓகே, 12,999 ரூபாய் மட்டுமே. அந்த மாதிரிலாம் பார்த்தனா அதுதான் பிரைஸ் நினைச்சிட்டேன். 8க்குலாம் நீ வெளிய போயிரு. அப்படியே எப்படி போ, இந்த பக்கம் தான் வாசல், வெளில போயிடு, இந்த பக்கம் வந்துராத. மஞ்சள் கலர்ல இருக்கும் அதுதான். இதுல கொடுமை என்னன்னா சிஎம்எஃப்ல பட்ஸ் 2A+, 2 இருக்குங்க. நான் எனக்கு இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலே பெஸ்ட் நான் இந்த சிஎம்எஃப்ல ரீசெண்டானா இந்த 2A டிரெக்ட் ஆடியோ இருக்குன்னு போட்டுருக்கோம். அது மாதிரி ஒரு ஆடியோ சூப்பரா இருந்துச்சுங்க. பட் என்ன பயம்னா அவன்கிட்ட வாங்கி பேட்டரி போயிடும். அதை ரெக்கமெண்ட் பண்றது கொஞ்சம் பயமா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு பாப்போம். ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சரி. நான் இப்ப பிரைஸ் டேப் ஆச்சுன்னா கண்டிப்பா வாங்குவாங்க. இப்ப இந்த சேல் வருது இல்ல, ஏதோ வருது இல்ல, ஒரு 1699 ரூபா ப்ரோ லோவஸ்ட் பிரைஸ் வந்தது. அப்ப அதே பிரைஸ் அந்த பிரைஸ் கண்டிப்பா வரும். வந்துச்சுன்னா நான் தூக்கிட்டு நான் சொல்றேன். ஏன்னா அதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவேன். அப்ப வந்து தெரிஞ்சிடும். இது எனக்கு எப்படி இருக்குன்னா இதுல வந்து அவங்களோட கிளைம் வந்து பேட்டரி லைஃப் தான் ப்ரோ. பயங்கர கிரேசியான கிளைம். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த டிசைனை பிடிச்சது. எனக்கு ஹெட்ஃபோன் ஒன்னோட இது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஆமா, நிஜமாதான். ஹெட்ஃபோன் ஒன்னு என்ன பிரச்சனைன்னு சொல்றேன் ப்ரோ, ரொம்ப பிரீமியம். ஆனா எப்படி ஆயிடுச்சுன்னா ரோட்ல கொண்டாந்து பிரீமியம் நிறுத்துறேன். அச்சா பிரீமியம் ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கேன் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எல்லாரும் இதான் பிரீமியம் அட்டென்ஷன் சீக் பண்றதெல்லாம் ஓகே. ஆனா அது ரொம்ப ஹெவிங்க, வேற ரொம்ப ஹெவி. ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இவங்க ஒரு ட்ரெடிஷனல் ஒரு வாக்மேன் மாதிரியான லுக் அது இதுன்னு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. கரெக்ட். பிரச்சனை என்னன்னா அது கிளாஸ் வித் அலுமினியம் வேறயா, அதனால வெயிட் நல்லாவே போட்டுருச்சு. ஹைலைட் என்னன்னா 2025ல ஆடியன்ஸ் அது வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி டிசைனான்னு கேட்டா இல்ல. அதுதான் இங்க ப்ராப்ளம். ஆமா, இப்ப இது பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னா இந்த ஜெனரேஷன் இப்போ 2K 7 ரூபாய்க்குனா சமங்க சூப்பருங்க. உண்மை அவங்கள வந்து உடனே வாங்க கலர் எப்படி இருக்கு மாசா, என்ன கலர் வேணும் உங்களுக்கு, வந்து ரொம்ப மினிமல் கலர் வேணுமா போங்க கிரே இருக்கு. இந்த கப்ஸ் எல்லாம் எவ்வளவு பிரைஸ்னு சொன்னாங்களா தனியா? எதுவும் சொல்லல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு கப்பு சப்போஸ் ஒரு 400 ரூபாய் ஒரு யூட்டிலிட்டியா சொன்னாங்க. ரீப்ளேசபிள் கப்ஸ் உங்களுக்கு கலர் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மேக்ஸ் இருக்குல்ல, அந்த கான்செப்ட்ல தான் இதை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு நீங்க அதே மாதிரி நீங்க கலர் மேட்ச் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த கப் வந்து ஒரு சப்போஸ் 400 to 500 இருந்ததுன்னா டீசென்ட் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நம்ம இப்போ சவுண்ட் கோரோட வாங்கிட்டு கூட எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன பண்ணா கஷ்டப்பட்டு ஒரு 1 இயர் 1.5 இயர்ல போயிடும். அது சப்போர்ட்லாம் ரீச் பண்ணி குட்டிக்காரெல்லாம் அடிக்க வேண்டியதா இருந்தது. ஓகே, சோ இப்போ இவங்களுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அதாவது சிஎம்எஃப் டீம் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா இருந்தா ஹெட்ஃபோன்ஸ் ப்ரோ, இது ஹெட்ஃபோன்ஸ் ப்ரோ 2 அடுத்து ஒன்று வருதுன்னே வைங்க, அதுவும் இதே டைமென்ஷன் ஆஃப் கப்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணாங்க. இந்த டிசைன் கூட அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இதுல இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன கான்ஸ் எல்லாம் அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னாவே அது ஒரு பெட்டர் ப்ராடக்ட். சொல்ல போனா இங்க பாருங்க ப்ரோ, இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவை ஒய்டன் ஆக்குறாங்க, இல்லாட்டி குண்டாக்குறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க. டியூவல் டிரைவர் கொண்டு வராங்க, ஓவர் ஹெட் போன் சொல்ற அந்த இது கூட வைக்கலாம், சென்சார் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா இந்த கப் இதே சைஸ் இதே மெக்கானிசம் அப்படின்னு என்ன ஆயிடும்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கப் மேட்ச் ஆயிட்டே பிடிச்சிருங்க. மெயினா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. லாங் 284 கிராம் 100 ஹவர்ஸ் நம்ம சொல்றோம். பட் அது 100 ஹவர்ஸ் உங்களால தலையில மாட்ட முடியல, தலைவலிக்குதுன்னா வேஸ்ட் இல்ல. நான் இது ஆக்சுவலா என்ன பண்ணேன்னா நடக்கும்போது ப்ரோ நம்ம ட்ரெட்மில் அதுல வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம், நம்ம 2 மணி நேரம் நடந்தேன். இதை வச்சுட்டு 2 மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் தான் வெளில எடுக்கிறேன். ஓகே, கப் ஏரியா ஃபுல்லா ஸ்வெட் ஆயிடும்ல கண்டிப்பா. சோ அது மட்டும் ஆச்சு. மத்தபடி ஏசில நீங்க பண்றீங்க, ஏசி ஜிம்ல செம ஏசி கூலா இருக்கும். அப்புறம் மினிமலா ஹீட் இருக்கும், ஏன்னா க்ளோஸ்டா இருக்குல்ல, இந்த இடத்துல முடியில இருந்து ஊத்துது இல்ல. ஆமா, பேசிக்கா தொடச்சிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரொலாங் பண்ணலாம். 1 இயருக்கு மேல வரும். சோ இது தொடக்காம அப்படியே உள்ள வச்சிட்டு இருந்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ளாரே இத்து போயிடாது, காணாம போயிடுவார். எஸ். ஸோ இதுதான் வந்து இந்த சிஎம்எஃப் ஹெட்ஃபோன்ஸ். இல்லை 7000க்கு நான் இம்ப்ரெஸ்டுங்க, உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. அந்த பேலன்ஸ்டு ஆடியோ கேட்குறவங்க, நான் ஆடியோ வந்து வெறும் பேஸ் ஹெவியாக டப்பு டிப்புன்னு அடிக்காமல் எனக்கு ஓரளவுக்கு மினிமலாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், எல்லா ஜானர் ஆஃப் சாங்ஸும் கேட்பேன் அப்படின்றவங்களும் இது உண்மையிலே சூப்பருங்க. அதான் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ப்ரோ, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் எப்பயுமே வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அதாவது இப்போ சோஷியலாக வந்து ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் பிடிக்கிறது தப்பு இல்லை. ஆனா நமக்கு பிடிச்ச பிராண்ட் நிஜமாவே மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, சிஎம்எஃப் நம்ம தான் வந்து போன்ஸ் ஆஸ்பெக்ட்ல கலாய்ப்போம். ஆமா, போட்டு படுகாலமா கலாய்ப்போம். சிஎம்எஃப் ஃபோன் 1 வந்து பாத்தீங்கன்னா கடைசியில என்ன ஆயிடுச்சு, ஃபோன் 2 ஃபோன் 1 பில்ட் குவாலிட்டி சூப்பர். ஆமா,
ஃபோன் டு பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் மொக்க. ஃபோன் 1 உடஞ்சிச்சு, பட் அதை விட 2 வந்து கேவலம் பண்ணியிருந்தாலும் அப்படி என்ன அர்த்தம் அது? ஆனா என்ன கேமரால வந்து உங்களை வந்து கவர்ற விதமா ஒரு 2 50 MB ஒரு 8 MB ஒரு மீனிங் கேமரா கொடுத்தனால தான் அத்தனை பேர் வந்து இந்த பட்ஜெட் போன்ல அவார்டு கொடுத்தாங்க. சீரியஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. சீரியஸா. ஆனா அடுத்த வருஷம் டுவல் ஸ்பீக்கர் கொடுத்தானா அவன் அடிச்சு தூக்கிடுவான். பண்ணலாம். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் ஏறும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் பிரைஸ் ஏறிடுச்சு. ஆனா இப்ப ஃபேக்ட் என்னன்னா இவங்களோட ஆடியோ ப்ராடக்ட்ஸ்னு வரும்போது இது வரைக்கும் அதுல பேட்டரி மட்டும் தான் எனக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது. ஸோ இப்போ இதுல பேட்டரியும் வந்து லைஃப் நல்லா வருது அப்படின்னா தாராளமா வந்து மேபி அதாவது யாருக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்றவங்க 1 இயர்க்குள்ள அது பேட்டரி போச்சுனாலும் மாத்திக்கலாம். அப்படி எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு அது வரைக்கும் நம்ம கிட்ட இந்த ப்ராடக்ட் இருந்ததுன்னா நாங்களும் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது நமக்கு இதோட வேல்யூ என்ன, 6 மாசம் கழிச்சு பேட்டரி லைஃப் நிஜமாவே அந்த அளவுக்கு டெலிவர் பண்ணதா இல்லைன்றது நம்மளால உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பா. பட் இவங்க சீரியஸா என்ன பண்ணணும் தெரியுமா? CMF டீம் அது நத்திங் தான் பண்ணணும். நத்திங் எக்ஸ் ஆப்ல ஈக்குவலைசர்ல அவங்க ஒர்க் பண்ணணும். ஈக்குவலைசர் வந்து ஒர்க் ஆகலைங்க. கஸ்டம் ஈக்குவலைஸ் போட்டா டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி கேவலமா அது பாட்டுக்கு தனியா பாடிட்டு இருக்குது. அண்ட் நம்ம யூசர் ரிவ்யூஸை நான் நிறைய பார்த்தேன் கமெண்ட்ஸ்ல. நிறைய பேர் CMF பட்ஸ் யூஸ் பண்றாங்க, எல்லாருக்கும் ஆடியோ பிடிச்சிருக்கு. பட் அந்த பிரச்சனை சொல்றாங்க 1 இயர்க்குள்ள போயிருது ப்ரோ, இல்லை 1 இயர் முடிஞ்சு 1 மந்த்ல போயிருச்சு, இப்போ நாங்க போனா புதுசு வாங்க சொல்றாங்க என்ன அப்படின்றாங்க. எல்லாருக்குமே CMF பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு TWS வைஸ். பட் பிரச்சனை என்னன்னா நான் நத்திங் இயர் 2 ப்ரோ, அப்புறமா தான் லூசு திடீர்னு இயரை போட்டு விட்டான். ஆமா இயர் 2 அவனுங்களே கேட்டானுங்களே ஏன்டா நீங்க லூஸ் மாதிரி பேர் வச்சுன்னு அவனுங்களே அவனுக்கு வீடியோல போயிட்டு கேட்டுக்கிறானுங்க. நாங்க டிஃப்ரெண்டா யோசிச்சோம், பட் ஆனா மக்களுக்கு அது புரியல, என்ன பட்ஸ் எந்த இயர் போய் வாங்கணும்னே தெரியல உங்களுக்கு, அதனால இப்ப நாங்க யூனிஃபைடா திரும்ப 3 வந்துருவாங்க. இப்ப அதுதான் சொன்னான் அவன் காலு பைத்தியம் அவனே சொல்லிக்கிறான். நாங்க ஒரு பைத்தியம், நான் ஒரு மெண்டல். வித்தியாசமா யோசிச்சோம், பட் மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சரி, ஆனா நான் வந்து இயர் 2 யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ப்ரோ, ஆடியோ குவாலிட்டியில ஐ வாஸ் சூப்பர் இம்ப்ரெஸ்டு. அந்த பிஞ்ச் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அந்த விதத்துல. ஏன்னா அப்ப வந்து 5900 கூட கிடைச்சது இயர் 2. ஆமா. ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா தொடர்ந்து கால்ல இருந்தேன். அதிகபட்சம் பேட்டரி ட்ரெயின் வந்து இயர்ல வந்து அதிகமா இருந்துச்சுங்க, ஏனே தெரியல. நான் இயர் 1 யூஸ் பண்ணேன், இயர் ஸ்டிக் யூஸ் பண்ணேன், அப்புறம் அந்த இயர் 2 நீங்க சொன்னது அது அத பத்தி நினைச்சாலே எனக்கு பரவாயில்ல, நீங்களாவது வாங்கி உங்களுக்கு ஒர்க் ஆகுது கரெக்டா. எங்க கிட்ட இருந்த இயர் என்ன பண்ணுச்சுன்னு சொல்றேன். இல்ல என்னோட அந்த 1 இயர்ல பேட்டரி தான் பிரச்சனை போயிருச்சு. அதுவும் நம்மளது அப்படி இல்ல, உள்ள வச்சா உள்ள கேட்காது, வெளியில கேட்கும். இல்ல அந்த அளவுக்கு கேவலமா எனக்கு இல்ல, நல்ல வேலை. எங்கடா அது உள்ள டிரைவர் யூனிட் ஃப்ரீலி சஸ்பெண்டடாடா, இங்க கேட்க வேண்டியது இங்க இருக்க மாட்டினா செம பண்ணா இருக்கும். மாட்டிட்டேன்னா அது அப்படின்னா பரவாயில்ல, இல்ல வருத்தம் என்னன்னு சொல்றேன், நான் மாட்டிடுறேன். ஒரு சைடு மட்டும் அப்படி ஆயிடுச்சு, மாட்டிடுறேன். இப்ப சப்போஸ் இந்த சைடுன்னு வச்சுப்போம், நான் மாட்டிடுறேன் நியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி கேட்கலான்னு பாக்குறேன். எனக்கு சரியா கேட்காது, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன ஏன்னா எனக்கு நல்லா கேக்குதுங்க யோ அப்படி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கோலரா இருந்தது. ஆனா அந்த இது நத்திங் இயர் 2 அதிகபட்சம் எனக்கு வந்து 87 minutes to 90 minutes பேட்டரி லைஃப் வந்துச்சு ப்ரோ. கால்ஸ் தொடர்ந்து 100% இருக்கு. கேஸ்ல இருந்து வெளில எடுக்கிறேன் 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, அதுல இருந்து 1 மாசத்துலயே அப்படியே குறைஞ்சிட்டே வருது. பேசிட்டே இருந்து காலுக்காக யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி செமையா அடி வாங்கி அந்த ஹெல்த்தே போயிடும், பேட்டரி ஹெல்த் போயிடும். அப்போ டிசைட் பண்ணதுதான் ப்ரோ, இந்த காலுக்காக எதுவுமே பண்ணக்கூடாது. ஆமா, நத்திங்கோட கால் இருக்கானே அவனுக்காக எதுவுமே இனிமே பண்ணக்கூடாது. அவன் பட்ஸ்ல காலும் பண்ணக்கூடாது, காலுக்கு நல்லா இருக்காது. கால் பண்ணா காலுக்கு நல்லா இருக்காது. நோ, அதை நான் நோட்டீஸ் பண்ணாங்க. நத்திங்கோட வந்து அந்த TWSலாம் அந்த பிரச்சனை இருக்கு, கால் பேசினா அடிமட்டமா பேட்டரி குறையுது. ஆனா கால் குவாலிட்டி நல்லா இருக்கு, கொடுமையா நல்லா இருக்கு அவுட்டோர்ல. ஆனா என்ன பண்ணுதுன்னா அந்த AI நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு வச்சிருப்பானுங்க, அது ரொம்ப அக்ரெசிவா போட்டு பேட்டரியை ஸ்டாப் போட்டு உறிஞ்சு குடிச்சிட்டு போயிருதா, முடிஞ்சு போயிருதா. அப்ப நீ ஒழுங்கா டெஸ்ட் பண்ணல. அது நாங்க டெஸ்ட் பண்ணோம், அன்னைக்கு மட்டும் லீவ் போட்டோம், மொத்த டீமும் லீவ் போட்டு AI பார்ட்டிக்கு போயிட்டோம். ஏன்னா 12,000 ரூபா வாங்குறியாடா, அப்ப பேட்டரி நல்லா இருக்கணும்லடா. நான் 12,000 ரூபா பட்ஸுக்கு தான் வாங்கினேன், பேட்டரிக்கு வாங்கல அப்படின்னு. நல்லா இருக்கும்ல, சபாஸ் மாப்ள சபாஸ், அப்படிதான் இருக்கும் சபாஸ். சரி, மொத்தம் இது வந்து சபாஸா இருக்குங்க. இது அப்ரூவ்டுங்க சீரியஸா. சரி, இது ஆனா எனக்கு இப்ப என்னன்னா இதோட பேட்டரி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஒரு 6 months இல்ல எனக்கு தெரிஞ்ச 100 ஹவர்ஸ்ன்றது இது ஏஜ் ஆனாலுமே ஒரு 80-70 ஹவர்ஸ் கூட வந்தா கூட நல்லதுதான். ஏன்னா இப்ப வரதே முக்காவாசி இது 40 ஹவர்ஸ் தான் வருது மேக்ஸிமம். அப்புறம் சொல்லுவானா இந்த பக்கம் நாங்க ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கோம், இப்படி திருப்பினா இது கலண்டுரும், உள்ள பேட்டரி மட்டும் நீ மாத்திக்கலாம், இன்னும் நாளாச்சுன்னா நிப்போ பேட்டரி எல்லாம் போடலாம்டா அப்படின்னு. பட்ஸ் 2A சமல்ல, நம்ம பிக்சல் பட்ஸ் 3 ப்ரோக்கு தான் வெயிட்டிங். எஸ், ஏன்னா ரீப்ளேசபிள் இது வந்துரும். அப்புறம் இஷ்டத்துலயும் சரி அதுலயும் சரி அப்புறம் நாங்க மட்டும் பண்ணிட்டு இருப்போம் ஒரு வருஷத்துக்கு. ப்ரோ நிஜமா அந்த பர்னிங் வந்து ஒரு பெரிய சீரியஸா, அது உண்மைதான். ரைட்டுங்க. ஸோ அதான் இந்த ஒரு ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸை பத்தி உங்ககிட்ட அப்படியே பேசிட்டு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அப்படி பேசணும்னு நினைச்சோம், பேசிட்டோம். இதை தொடர்ந்து இன்னொரு பதிவுல இருந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க, பாய்.
வரட்டா